ஐயா 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 விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம கல்யாணத்துக்கு தேங்காய் புடுங்கறதுக்காக தோப்புக்கு போயிருந்தீங்க. அங்க நம்ம பெருமாள் மக இருக்கால, பெருமாள் மக. அப்ப காவக்கார பெருமாள் மக இங்க ஓட்டீங்களா? அந்த பிள்ளை என்ன பண்ணிருக்காயா? நான் இங்க இருந்து நேர தோப்பு போனல, போன இடத்துல என்னையா போன இடத்துல சொல்ற பெருமாள் மகளுக்கு என்னடாச்சு? பெருமாளுக்கு மகளே இல்லையா? மகளே இல்ல. என்னடா சொல்ற? என்ன பெரிய மனுஷன் செய்யற வேலையாது? ஒரு சேதி சொல்ல வந்தா மனுஷனை சுத்தி விட்டு வடிக்க பாக்குறீங்க. சொல்றா. எப்படி சொல்ல முடியும்? தோலை ஒரு பக்கமா போடுறீங்களா? அங்க ஓங்கனா இங்க போடுறீங்க, இங்க ஓங்கனா அங்க போடுறீங்க, மேல காட்டிட்டு கீழே போறீங்க, கீழே காட்டிட்டு தலையில சத்து அடிக்கிறீங்க. மனுஷனை கிறுக்கு பிடிக்க வர்றீங்க. எனக்கு நான் ஊருக்குள்ள வேற ஆளா கிடைக்காது. அவன் புரட்டா வாங்கி கொடுத்து பிறந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி சரி, பெருமாள் மகளுக்கு என்னடா ஆச்சு? பெருமாளே இல்லையா? அப்புறம் எப்படி மகன் இருக்கும்? சரி சரி, பையில இருக்க தோல் எடுத்து கீழே போடு. பையிலையா? இது எப்ப போட்டீங்க? நீ வாசல்ல வரும்போது போட்டேன். என்னையா குரலி வித்தக்காரங்க மாதிரி ஆயிட்டீங்க? நம்ம ஊர் ஸ்டைல்ரா. ஆஹா, என்ன இப்படி கெட்டு போயிட்டாரு? வாங்க வாங்க ஐயா, சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்தாச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு ஒரு கல்யாண கலையே கட்டுது. வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க. வணக்கம். உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? என்ன மோஷன் போயிட்ட மாதிரி இருக்கு? அப்படியா? அப்படின்னா கழுவிட்டு கொண்டு வந்து கொடுங்க. என்னது? நான் வணக்கம் மாமா. வணக்கம் மாமா. நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, வீட்டுக்குள்ள பொண்ணு இருக்க மாதிரி தெரியல. அநேகமா காருக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா திங்கிற? திங்கிறனா? பம்முறையா? எதுக்குடா? நமக்கு தெரிஞ்சவர் போய்கிட்டு இருக்காரு, அதுக்கு தான். யாரா? யாரா இருந்தா என்னய்யா? பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியுமா? கொஞ்சம் இருங்க ஐயா. இந்த வாரம் பாத்தீங்களா, இவன்ட்ட கேட்டா பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லிடுவான். ஏய் லேபர் தம்பி, கொஞ்சம் இங்க வாப்பா. என்ன ஐயா? வணக்கம் ஐயா. ஆமா, பொண்ணு எங்க இருக்கு? உனக்கு என்ன கண்ணு பொட்டையா? ஒண்ணுக்கு ரெண்டு நிக்கல? ஏண்டா இந்த பொண்ணு வச்சு நான் குடும்பமா? பொண்ணு எங்கடா? கல்யாண பொண்ணு. நாங்க என்ன இழிச்ச வாயனா? இந்த மாதிரி நேரத்துல கல்யாண பொண்ணை கூட்டு வர்றதுக்கு? பண்ண வீட்டுல பத்திரமா இருக்கு. சரியான லுச்ச பயலா இருப்பா இருக்கு. இது கூட தெரியாம இருக்கேன். என்ன திமிரா பேசிட்டு போய் பாருங்க பயமில்ல. ஐயா, இப்ப நீங்க என்ன யோசனை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே அந்த பொண்ணை பார்த்தாங்கணும். ஏன் நாம பொண்ணை தேடி போக கூடாதுடா. பொண்ணுதான் நம்மளை தேடி வரணும். புரியுதா? ஆமா, பொண்ணை பாக்கணுங்கிறாரா இல்ல பாக்க வேணாங்கிறாரா? இவரோட பெரிய எம்சியாவில் இருக்கு. நம்ம சொந்தக்காரங்களா கொஞ்சம் வர வேண்டியதா இருக்கு. ஐயா, காணாம போன கோயில் நாய்க்கு மாத்து நகை பண்ணி வந்தாச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மனுக்கு சாத்தணும்னு சொன்னீங்க. அம்மாடி, கோயிலுக்கு போலாமா? போலாங்க. நீங்க உங்க பொண்ணு ரெடியா இருக்க சொல்லுங்க. நாம எல்லாருமே சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரி. நம்ம வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி அது கையால கொடுத்து கொடுக்க மாமா. குடுமா வாங்கிக்கமா. அதன பாட்டி, மரத்தை சுத்தி பொம்மை எல்லாம் வச்சிருக்காங்க. அதுவா தாயி? காலங்காலமா எங்க ஒரு ஐதீகம் இருக்கு. நாம எது நடக்கணும்னு ஆசைப்படமோ அத பொம்மைய செஞ்சு வச்சு வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா நடக்கும். நீயும் கல்யாணம் பண்ண கையோட ஒரு தொட்டில் பொம்மையை கொண்டாந்து வச்சிரு. எனக்கு பேரன கொஞ்சம் இல்லையா? சும்மா இரு பாட்டி, நீ வேற. நான் என்ன கேட்டேன்? கொள்ளு பேரன கொஞ்சம்னு கேட்டேன். அதுக்கே இப்படி சொல்லிட்டு போறா இவ. நான் கூட்டு போறேன். உள்ள வாங்க. வாங்க வாங்க. எல்லாரும் கூல் ட்ரிங்க்ஸ் குடுறா. அங்க பாரு,
வரவங்க எல்லாம் பன்னீரை தெளிச்சு சந்தனம் போடுறா. அப்பதானே வந்து வரவங்க சந்தோஷப்படுவாங்க. அத்தி அதே பையவுல எப்ப பார்த்தாலும் நம்மளையே கிராஸ் பண்றானே. இது எவன் பெற்றதுன்னே தெரியலையே. வணக்கங்க. வாங்க வாங்க வாங்க. பெருமாள் ஓப்பனிங் அசத்தலா இருக்கு. நம்ம ஜெயில இருந்து வந்தது தெரிஞ்சு போச்சோ. தாரத்தப்பட்டியோட மாலையும் கையுமா வரானுங்க. அண்ணன் இங்க இருக்கும்போது எங்கடா போற? அண்ணன் என்ன வெண்ண எனக்கு என்ன? பொன்ராசு தாத்தாவுடைய அப்பா சின்ராசு செத்து போயிட்டாரியா. அதுக்கு தான் கூட்டமா கிளம்பி மாலையோட போய்கிட்டு இருக்கான். பொன்ராசுக்கு தாத்தனுக்கு அப்பனா ஓடுறா இங்க. யோ செத்தவனுக்கு போடுற மாலையை போய் உனக்கு போட சொல்ற? ஓரமா இல்லையா என் ஒழுக்கு? ஏடா நிறுத்தியா? அட்ரா அட்ரா அக்கா அக்கு. யோ என்னையா மாலை நீ போட்டுக்கிட்ட? உனக்கு நான் போட்டேன், எனக்கு நீ போட்ட. இப்ப என்ன பண்ற? எங்க இருந்து புறப்பட்டியோ அது வரைக்கும் ஆடிக்கிட்டே போற. நீங்க கிடையாது, நீ மட்டும் ஆடுற. ஆடுறா ஆடுறா. நிப்பாட்டே. எல்லாம் நல்லா மரியாதை கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அவன் சத்தம் போடாம வீடு போய் சேரணும். நான் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். ஏன்டா நீ போகலையா? அடிச்ச உனக்கு உங்க அக்கா விட ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அடி வாங்கின எனக்கு எல்லாமே மறந்து போச்சுல்ல. இப்ப எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நீங்க இருக்க வரைக்கும் இது ஏன் ஊர்ல. இன்னையில இருந்து நான் வெளியூர் வரட்டா? பெருமாள் இனிமேல் சென்டிமெண்ட்ரா. எக்கா ஐயோ 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 நம்ம தங்கராட்சி இப்படி பண்ணிட்டானக்கா. எங்களை எல்லாம் அனாதையா விட்டுட்டு போயிட்டாப்பா அவன். மாப்பிள என்ன தனியா விட்டு போயிட்டியா மாப்பிள? மாப்பிள ஐயோ 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 அக்கா. ஆனதாச்சு, நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் தம்பி நான் வந்துட்டல்ல. நீ ஏப்பா இப்படி கரங்கி போயிட்ட? என்னக்கா அப்படி கேட்ட? எல்லாம் ஒண்ணு நினைச்சுதான். நான் கௌரி நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கேன். யாருக்கா இது? நம்ம காவேரியா? அந்த காவேரியில தண்ணி வராம ட்ரையா இருந்தாலும் இந்த காவேரி செழிப்பாத்தான் இருக்கா. ஆமாக்கா, புதுசா ஒரு பணக்கார வேலைக்காரனை சேர்த்திருக்காம எங்க அவ? டேய் பேர் என்ன? கேக்குறோம்ல, சொல்றது பூபதி. பதி. நான் பெருமாள், கோட்ட பெருமாள், தங்கராஜ் தாய் மாம. கால் கடுக்க நிக்கிறல, கட்டில் எடுத்து போடுறது. ரொம்ப யோசிக்காதப்பா. என் மாப்பிள்ள இருந்தா சொல்லாம செய்வான்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கோ. எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. இப்படி போடு. காலமி கூட்டா நல்லா இருக்கும். கண்டுக்காம போற. டேய், அந்த திருமாலும் இந்த பெருமாளும் ஒண்ணே. இத தெரியாதவன் வாயில மண்ணு. இப்ப நீ தெரிஞ்சுக்க. என்னடா போகாம போஸ் கொடுத்து நிக்கிற? போட்ட என்ன உங்க கழுதுகளை செத்து போச்சா? ஓ குரலி வித்தையா? ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேடை மேல ஆடுவான், இவன் கூடக்குள்ள தூங்குவான். சரி, இப்ப நான் மேட்டுக்கு வரேன். வாங்க. இப்ப கூடக்குள்ள இருக்கிற பாம்பு தானா வெளியே வந்து முட்டையை குடிச்சிட்டு தானாவே உள்ள போய் தூங்குவான். இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானையா? யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். ஜக்கம்மா, அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான். அவனை ரத்த கக்கவை. ஜெய் ஜக்கம்மா. சைத்தான் கே பச்சே. இதுக்கு நீங்க யாரும் பயப்படாதீங்க. ஜக்கம்மாவை மதிக்கல, அவ கோபத்துக்கு ஆளாயிட்டான். கேள்வி கேட்டதுக்கே ரத்தம் கக்க வச்சுட்டா. நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி? இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டிதான். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சாவா? மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க.
வாய் முள்ள அள்ளி வீசுறாங்க. அப்ப நம்மளும் போட்டா தான் மரியாதை கொள்றது. எல்லாரும் காசா போட்டாச்சா? இல்லை, ஏன்? பச்சை சட்டக்காரன் 1 ரூபாயை போட்டு 600 ரூபாயை பாக்கெட்ல வச்சுக்கிட்டான். ஆஹா, பையில இருந்து 600 கரெக்டா சொல்லிட்டானே. பணத்தை மறைக்கிறவன் ரத்தம் கக்கிச்சாமா? மறுபடியும் அதே சொல்றானே. போடியா, போகும்போது வாங்கிக்கலாம். நீ எவ்வளவு போட்ட? நான் தான் என் பாக்கெட்ல இருந்து 10 ரூபா போட்டேன்ல. ஏய்யா, 10 ரூபாய போட்டு நீ 600 ரூபாய் போட சொல்லியாடி. எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கி தான் சாக போற. ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன? ஐயா கொடுத்த காசுலடா இது. இது சுடுகாட்டுல வச்சு ஜக்கம்மா மூலியமா மந்திரிச்ச தாயத்து. இது சாதாரண தாயத்தில்லை. எங்க 10 ரூபாய்க்கு மேல கொடுத்தவங்க கையை நீட்டுங்க. இது ஈயத்துல செஞ்ச தாயத்தில்லை. தலைச்சாம்புல தலையில மை எடுத்து அதிலே தயாரிச்ச தாயத்து. இந்த தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நைட்டு 12 மணி கூட நீங்க சுடுகாட்டுக்கு போகலாம். நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? வந்து நின்னது குத்தவாடா. இருந்த காசையும் புடிங்கி விட்டு சுடுகாட்டுக்கு வேற போனுங்கிறானு. எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா? ஐயா, எவன் ரத்த கைக்கு சாகுறது? யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன, மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா. அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே. ஒண்ணு பேசப்படாதாடா? இந்த பையன் எழுப்பி இல்லாமா? ஆமாங்க, பாவம். யாரு பத்த பிள்ளைன்னு தெரியல, பொசுக்குன்னு கோவப்பட்டீங்க. ரத்தம் கக்கி கீழே விட்டான். அனுப்பிவிடுங்க, வீட்டுக்கு போட்டோம். இவனை எழுப்புறத பத்தி பிரச்சனை இல்ல. இவன் எழுந்திருச்சு யார் மூஞ்சில முழிக்கிறானோ அவன் குடும்பமே ரத்தம் கக்கி சாகும். பரவாயில்லையா? குடும்பமே வா? அப்ப என்னதான் பண்றது? அப்படியே கூட்டமெல்லாம் கலைஞ்சு போங்க. இந்த பையனை நான் எழுப்பிக்கிறேன். போங்க போங்க போங்க. எல்லாத்தையும் அனுப்பிட்டா? எல்லாரும் போயிட்டாங்க. டேய், நீ இன்னும் போலையா? எங்கிட்டா போறது? பஸ்ஸு கூட காசு இல்ல. இந்த மாதிரி 601 ரூபா போட்டிருக்கேன். 1 ரூபாய் வேணாலும் நீ வச்சுக்க. அந்த 600 கூட ஐயா காசு வைவாடுறா. டேய், எக்கம்மா கிட்ட போட்டது போட்டதுதான், திரும்ப வராது. என்னடா பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி பேசுற? காசை குடுறா. இவன் ஏந்திரிச்சான் ரத்தம் கக்கிச்சாவ. ரத்தம் கக்கி செத்தாலும் பரவாயில்ல, காசோட தான் ஜாமீன் குடு. போமாட்டேன். என்னடா மியூசிக் எல்லாம் கொடுக்குறடே? உசார் பத்திரி ரைடு, வாட்சா பத்திரி சி. இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசாத. பேஜார் பத்திரி டமார், பீனா பத்திரி கமாய். டேய், நானும் பேசி போடுடா. இசாப்பா பேசா வளாக்கா வயக்கா. ஐ அம் எஸ்பேக்கா. ஐயோ டேய், என்னடா தூடுங்க? டேய், என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? என்ன ஒருவேளையும் காணா? அட நாரப்ப எழுகிறா. நான்லாம் உபதி அடிச்சு விட்டு ஓடி போயிட்டாங்களே. ஆமா, இங்க ரத்தம் கக்கி கிடந்த பைபிளையும் காணா. அவனே அவன் ஆளா? அப்ப 600